ஹலோ ஜூனியர்ஸ், இன்றொரு தீர்ப்பு. அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் உத்தர் பிரதேஷ் வெர்ஸ் அஜ்மல் பெக் எக்ஸெட்ரா. ஜட்ஜ்மெண்ட் டேட் 28/2026. ஜஸ்டிஸ் சஞ்சய் கரோல் அண்ட் ஜஸ்டிஸ் அகஸ்டின் சார்ஜ் மாசிக். இந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலேட்டிவ் மெஷர்ஸ் சம்மந்தமாக ஒரு 15 பாயிண்ட்ஸு சொல்கிறாங்க. அது என்ன வழக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா, டவுரி ரிலேட்டட் அஃபென்ஸ். இந்த மாதிரி வழக்குகளில் பின்பற்றக்கூடிய டைரக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டவுரி இஸ் எ டீப் ரூட்டட் சோசியல் எவில். செகண்ட் ஒன், டவுரி அவேர்னஸ் மஸ்ட் பிகின் த்ரூ எஜுகேஷன். தேர்ட் ஒன், dowry prohibition officers must function effectively. Fourth one, training and sensitization are essential. Fifth one, high courts must address long pending dowry cases. Sixth one, cases pending for more than 3 years need special monitoring. Seventh one, time bound progress of trial. Eighth one, timelines or directory benchmarks. Ninth one, unnecessary adjournments must be discouraged. 10th one, witness calendar should be prepared. 11th one பார்த்தீங்கன்னா, technology should be used for monitoring. 12th one, old cases in high courts are require review. 13th one, institutional support for aggrieved women must be strengthened. 14th one, mediation only in appropriate matrimonial disputes. 5th one, regular compliance reports are mandatory. இந்த விஷயத்தெல்லாம் டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் மஸ்ட் இன்க்ளூட், அந்த ரிப்போர்ட் என்ன இருக்குன்னா, பெண்டன்சி, டிஸ்போசல், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ட்ரைனிங் மெஷர்ஸ். இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு, முக்கியமாக டவுரி ரிலேட்டட் அஃபென்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரார் மூலமாக அனுப்பி வைக்க சொல்லி இந்த வழக்கை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.